தமிழுக்கு வணக்கம். நாம் இன்று 115 அலர் அறிவுறுத்தல் சிந்திக்க இருக்கிறோம். 114வது அதிகாரம் நிறைவுறுகையில் ஒரு செய்தியை விட்டு சென்றேன். நைடதத்திலிருந்து ஒரு பாடல். பண்ணமைந்த தீஞ்சொலில் பழிப்பதென்னை மாநிலத்து உன்னயந்த தலைவர் வீயின் உயிரை எண்ண மாதரார் எண்ணுகின்ற காமம் என்னும் எரியழற்கு வெந்தடல் தன்னிதென்று மூழ்கி அந்த வெம்மையை தனிப்பரால் என்று நைடதத்திலே ஒரு பாட்டு. இது நலவெண்பாவிலே வருகிற தமயந்தி தான். அந்த தமயந்தி நைடதம் சொல்லுகிறது. நலனை நினைந்து காமவேதனையால் தான் வருந்துங்கால் மறைந்து நகைத்த தோழியரை வெடித்து அவள் உரைத்தது. பார்த்தோம். மற்றவர்கள் நகைப்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிற இந்த செவிலி தாயும் தோழியும் கூட என்னை பார்த்து பரிகாசம் செய்கிறார்கள் என்று அவள் துணைவர் பிரிவு எரியிலும் துணைவர் பிரிவு இணரெறியினும் இணரறி தோய்வண்ணா என்று சொல்லுகிற குரல் பார்த்தோம் அல்லவா? அது போல இன்னாது ஆதலால் வாதையுறுகின்ற எனது நிலையினுக்கு இறங்காது நகை புரிந்து நிற்றல் அறிவிலிகள் செய்யலாம் என இதில் அவள் அறிவுறுத்தி இருக்கிறாள். அழகே அழகு. அவள் அறிவுறுத்தி இருக்கும் அழகு அருமையான அழகு. விரகதாபத்தால் நிறையும் நானும் துறந்தும் அருகி புலம்பி இருத்தலால் இது நானும் துறவு உரைத்தல் ஆயிற்று. அதான் முடிவா நம்ம பார்த்தோம். காமம் மிகுந்த போது நானு துறந்து மாதர் காதலரை நயந்து நிற்பர், அதனாலே காதல் நோய் ஊரறிய ஏதம் செய்யும் என்று நிறைவு செய்தோம். இன்று 115 அலர் அறிவுறுத்தல். அலர் அறிவுறுத்தல் என்றால் என்ன? ஊர்பழிக்கு ஆளானதை அறிவுறுத்தல். ஊர்பழிக்கு ஆளானதை அறிவுறுத்தல். களவொழுக்கத்தின் இறுதி நிலை உடன்போக்கும் அலரும் ஆகும். இந்த களவொழுக்கத்தினுடைய முடிவுல கடிமணம் நிகழ வேண்டும். இது அந்த களவு இயலினுடைய கடைசி அதிகாரம், 7ஆம் அதிகாரம். அதனால களவொழுக்கத்தின் இறுதி நிலை உடன்போக்கும் அலரும் ஆகும். உடன்படவில்லை என்றால் உடன்போக்குதான். 2 குடும்பமும் உடன்படவில்லை என்றால் அதற்கான தோது பார்த்திருப்பார்கள். அப்பிறகு உடன்போக்குதான். தொல்காப்பியர் களவியலின் இறுதியில் சொல்லுகிறார், அம்பலும் அலரும் களவு வெளிப்படுத்தலின் அங்கதன் முதல்வன் கிழவனாகும். பொருளதிகாரம் 137. தலைவன் தலைவியாகிய இருவரின் களவொழுக்கம் குறித்து மக்களிடையே குறிப்பாக பெண்டிரினிடையே பேசப்படும் கிசு கிசு, அந்த கிசு கிசு தான் அலர். அது முதலில் அம்பலாக அமைந்து பின்னர் அலராக மலர்கிறது. அம்பல் அலர் என்பன காதலியல் கலை சொற்கள். அது எப்படி குடிநீர் குழாயினுடைய அடியிலே 4-5 பெண்கள் குழுமியிருப்பார்கள். ஒருத்தி முதலில் தொடங்குவாள், இன்னார் இன்னார் என்று கண்ணை செவியிலே காட்டுவாள். அதான் அம்பல். இதை வெளிப்படையா சொல்ல முடியுமா? இந்த காட்சியை படிப்பறிவில்லாத பெண்கள் கூட அந்த அம்பலை சொல்லுகிறார்கள். அதான் அம்பல். பிறகு அவர்கள் திருவாய் மலர்வதுதான் அலர். சிலர் தூற்றவும் செய்வார்கள், சிலர் ஆதரவாக பேசவும் செய்வார்கள். இப்படி பேசுவது அந்த காதலர்களுக்கு இன்பம் பயக்குமா? தங்களுடைய காமத்திற்கு அவர்கள் வடிகால் தேடுகிறார்கள் என்பதனாலே அலர் தூற்றுவதை பெருமையாக கருதுவார்கள். இப்பதானையா சொன்னீங்க,
தபயந்தி இப்படி சொன்னான்னு அப்படின்னா அது ஒரு வகையான இன்பம் அவளுக்கு. அவள் தோழியையும் செவிலியையும் பழிப்பது போல புகழ்கிறாள். நையாண்டி பண்ணுவதைத்தான் அவள் தவறு என்கிறாளே தவிர அவர்கள் பேசுவதை தவறு என்று சொல்லவில்லை. கேலியும் கிண்டலுமாக தன்னுடைய தோழியும் செவிலியும் நகைப்பதைத்தான் நையாண்டி பண்ணுவதைத்தான் அவள் விரும்பவில்லை. மற்றபடி அலர்தூற்றுவதை அவர்கள் விரும்பவே செய்வார்கள் காதலர்கள் என்பதை மிக அழகாக நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் படம் பிடித்து காட்டுகின்றன. திருக்குறளில் தான் இருக்கிறது என்று நினைத்து விடாதீர்கள். சங்க இலக்கியங்களில் பல இடங்களில் இந்த அலர் பற்றிய செய்திகள் வருகின்றன. அதையெல்லாம் பார்ப்போம். அதையெல்லாம் முழுமையாக சொல்ல முடியாது, தொட்டு காட்டிட்டு போயிடுவோம், அவ்வளவுதான். அது முதல் அம்பலாக அமைந்து பின்னர் அலராக வளர்கிறது. அம்பல் அலர் என்பன காதலியர் கலை சொற்கள். அம்பல் என்பது முகிழ்த்தல், அழுது ஒருவர் முகக்குறிப்பினால் தோற்றுவித்தல். தன்னுடைய முகக்குறிப்பினாலே, குறிப்பறிதல் பார்த்தோம், 2 குறிப்பறிதல், அந்த முகக்குறிப்பினாலே தோற்றுவித்தல். அலராவது சொல்லுதல். அலர் என்ற சொல் அலர்தல், மலர்தல் என்று பொருள்படும். காதலர் ஒழுக்கம் வெளிப்படாமல் இருக்கும் வரைதான் களவு. காதலர் ஒழுக்கம் வெளிப்படாமல் இருக்கும் வரைதான் களவு. வெளிப்படும் பொழுது அம்பலாகவும் அலராகவும் பேசப்பட்டு களவுக்கு முடிவு உண்டாகி கடிமணம் புரிந்து கொண்டு இல்லறம் ஏற்றலாகிய கற்பியல் தொடங்கும். அம்பலும் அலரும் பற்றிய சொற்சித்திரமாக நற்றிணையில் 149ஆம் பாடல் வருகிறது. அது ஒரு நீண்ட தொடர். இப்ப நாம இங்கே 1வது குறளுக்கு வருகிறோம். அலர் அறிவுறுத்தலில் 1141. அலர் எழ ஆருயிர் நிற்கும் அதனை பலரறியார் பாக்கியத்தால். இந்த பாக்கியத்தால் என்றால் விதிவசத்தால் என்று பொருள். விதிவசத்தினாலே அவள் தமிழரசனோடு இணைய வேண்டுமா அல்லது காதலரசனோடு இணைய வேண்டுமா என்பது விதிவசம். எப்படி பார்த்து 2 பேருடைய கண்களும் இணைகின்றனவோ அதான் விதிவசம். யான் இன்னாருக்கு இன்னார் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அதான் இந்த பாக்கியத்தால். அலர் எழ ஆருயிர் நிற்கும் அதனை பலரறியார் பாக்கியத்தால். எம்மிடை உண்டாகிய காதல் உறவினால் ஊரில் பேசப்படும் அலரினால் எம் உயிர் நிலை பெறும். அதனை விதிவசத்தால் யானே அறிவதல்லது பலரும் அறிய மாட்டார். களவு காலத்தில் குறிப்பிட்ட இடத்தில் கூடுதற்குரிய குறியும் அடையாளமும் பிறள உணரப்பட்ட வழி தலைவியை காணாது ஏமாந்து திரும்பிய தலைவன் சில நாட்கள் கடந்து அவளை கூடும் பொருட்டு தோழியை குறையிறந்தான். தோழியை வேண்டுகிறான். அப்போ நான் பார்க்கவே முடியல, நீதான் எனக்கு உதவி பண்ண வேண்டும். அதான் குறையிறத்தல் என்று பெயர். தன்னுடைய மனக்குறையை அவளிடம் இறந்து சொல்லுகிறான். குறை முடிக்க உடன்படாத தோழி அவ கொஞ்சம் பிகு பண்ணுகிறான். மக்கள் பேசும் அலர் மொழியை கரணியம் காட்டி விரைவில் திருமணம் ஏற்பாடு செய்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறாள் தோழி. பொண்ணு கேட்டு வாய்யா, போ, என்ன இப்படி மறைமுகமா சந்திச்சுக்கிட்டே இருக்கிறதா உனக்கு வேலையா? ஊர் பேசுமல்லவா என்று அவளுடைய அந்த நிலையை காட்ட வேண்டும் அல்லவா. அவள் சொல்லுகிறாள், போ, பொண்ணு கேட்டு வா, திருமணம் ஏற்பாடு செய்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறாள். களவொழுக்கத்தில் தனிச்சுவை கண்ட தலைவன் அதனை நீட்டிக்க விரும்புகிறான். பிறர் பேசும் அலர்மொழியால் தான் தம் ஆருயிர் நிலை பெறுவதாக அந்த தோழியிடம் சொல்லுகிறான். இக்குறளின் பொருண்மை இதான். இந்த குறளினுடைய பொருண்மையே தன்னுடைய ஆருயிர் நிலை பெறுவதற்காகத்தான் இந்த அலர் எழுகிறது என்பதை நீ புரிந்து கொள், தலைவிக்கும் சொல் என்று சொல்வதுதான் இந்த குறளினுடைய நுண்பொருள். அலர் எழ ஆருயிர் நிற்கும். தலைவன் சொல்றான் பாருங்க,
அலறி எழ எல்லாரும் பேசுனதான் என்னுடைய ஆர்வு நிற்கும். அப்பதான் எங்களுடைய கடிவாளம் விரைவில் நிகழும். என்றாலும் கொஞ்ச நாள் நாங்கள் இப்படி திருட்டுத்தனமாகவே சந்திக்க வேண்டும். இதை நீ அவளிடம் சொல்லு என்று அவன் சொல்லுகிறான். இன்னும் அலர் அதிகமாக எழ இன்னும் பலர் பேச வேண்டும். சிலர் பேசுகிறார்கள், இன்னும் பலரும் பேச வேண்டும். அதனால இந்த அலர் எழ 6 உயிர் நிற்கும், என்னுடைய அருமையான உயிரானது நிற்கும் என்று சொல்லுகிறான். அதனை பலரறியால் இந்த விதிவசத்தினாலே பலரும் அறிந்திருக்க மாட்டார்கள் என்பதனாலே நீ இதை தலைவியிடம் சொல் என்று சொல்லுகிறான். அலர் மொழியினை செவிமடுத்த செவிலி நற்றாய் உள்ளிட்டோர் தந்தைக்கும் தமர்க்கும் அறத்தோடு நின்று தம் மகளை தலைவனுக்கே மனமுடிப்பர் என்பது தலைவனுடைய எண்ணமாகும். எல்லாம் சேர்ந்து பேசணும். தொல்காப்பியம் சொல்லுது, அம்பலும் அலரும் களவு வெளிப்படுத்தலின் அங்கதன் முதல்வன் கிழவனாகும் என்று. அலர் நிலையில் அதன் விளைவும் பயனும் உணர்த்த பெறுகிறது. இது இங்கதான் இருக்குன்னு நினைக்காதீங்க. திருக்கோவையார்ல வருது. திருக்கோவையார் மாணிக்கவாசகர் எழுதினது 8ஆம் திருமுறையில. தஞ்சைவாணன் கோவையில் வருகிறது, திருவெங்கை கோவையில் வருகிறது, ஐங்குறுநூறில் வருகிறது. ஐங்குறுநூறு, அகநானூறு இதெல்லாம் சங்க இலக்கியம் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த நூல்களும் இந்த அலர் எழுவதை வரவேற்கின்றன. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த அலர் எழுதல் பற்றியெல்லாம் நம்முடைய சங்க இலக்கியங்கள் குறித்திருக்கின்றன. 2வது குறள். மலரன்ன கண்ணாள் அருமை அறியாது அலர் எமக்கு ஈந்தது இவ்வு. மலரன்ன கண்ணாள் அருமை அறியாது அலர் எமக்கு ஈந்தது இவ்வு. மலரை ஒத்த விழியாளின் அருமையினை சிறிதும் அறிந்து கொள்ளாத ஊரார் எமக்கு பழியான சொல்லை வழங்கினார்கள் என்பது குறிப்பு. குறுந்தொகை பாடல் 129 சொல்லுது. நல்ல ஒரு அழகான பாட்டு பாருங்க. குறுந்தொகையில, இனிய நண்பனே, புலமை மிக்கவனே, கடலின் நடுவே 8ஆம் நாள் மதி போன்ற நெற்றியும் கூந்தலும் உடைய தலைவி புதிதாக பிடிக்கப்பட்ட யானையை போல் எம்மை கவர்ந்து விட்டாள் என்று கருத்துடையது பாடல். இங்க என்ன 8ஆம் நாள் நெற்றி நுதல் என்று சொல்லுகிறார். நாம் முன்பே பார்த்திருக்கிறோம். பெண்களுக்கு மிகு அழகு அந்த நெற்றி சுருக்கமாக இருப்பது. வழுக்கை விழுந்த மாதிரி பெரிதாக இருக்கிறதே என்று சொன்னால் அது ஒரு அழகு. ஆனால் இங்கே சங்க இலக்கியங்களில் வர்ணிக்கப்படுகிற அழகு இந்த அழகு. 8ஆம் நாள் நிலவு, 3ஆம் பிறை பார்த்திருப்போம். தொடர்ந்து பார்த்தால் 8ஆம் நாள் பிறை அளவுக்கு பாதியாக இருக்கும். அந்த நெற்றி அழகை இந்த பாடலிலே சொல்லுகிறார். எழுவ சிறார் ஏமூறு நண்ப புலவர் தோழ கேளாய் அத்தை மாக்கடல் நடுவன் எந்நாள் பக்கத்து 8வது நாள் பசுவன் திங்கள் தோன்றியாங்கு கதுப்பயல் விளங்கும் சிறுநுதல் என்பது 8ஆம் நாள் பிறை போன்ற நெற்றி. புதுகோள் யானையில் பிணித்தற்றால் எம்மே. புதிய பிடி என்றால் பெண் யானை, அதை பிடித்தலை போன்ற என்று இந்த ஐங்குறுநூற்றிலே சொல்லுகிறார். இப்ப இந்த மாதிரி அழகான கண்களை உடைய, அழகான நெற்றியை உடைய இந்த பெண்ணுடைய அருமை அவர்களுக்கெல்லாம் தெரியாது. யாருக்கு தெரியும்? காதலிக்கிற எனக்குத்தான் தெரியும் என்று அந்த தலைவன் சொல்லுகிறான். மலரன்ன கண்ணாள் அருமை அறியாது அலர் எமக்கு ஈந்தது இவ்வூர். இந்த ஊரானது எங்களுடைய காதலை தூற்றுகிறது, அலராக தூற்றுகிறது என்று சொல்லுகிறார். 3வது பாடல். உராதோ ஊரறிந்த கவ்வை அதனை பெறாது பெற்றென்ன நீர்த்து. உராதோ ஊரறிந்த கவ்வை அதனை பெறாது பெற்றென்ன நீர்த்து. ஊரார் எம் கனவொழுக்கத்தினை அறிந்து கொண்டு பேசுவதாகி அலர் எமக்கு பொருந்தாததொன்றோ அவ் அலர்மொழியை பெறாததொன்றனை பெற்றாற் போன்ற தன்மை உடையதாக அமைதி அடைதல் வேண்டும். கவ்வை அழகுக்கு குரு.
அலருக்கு ஒரு பெயர் கவ்வை. இந்த அலர் தூற்றுதல் இருக்கிறதே, அந்த அலருக்கு ஒரு பெயரானது கவ்வை. உராதோ அளவிட உராதோ ஊரறிந்த கவ்வை அதனை பெறாது பெற்ற நினைத்து களவொழுக்கத்தினை அறிந்து கொண்டு பேசுவதாகி அலர் எமக்கு பொருந்தாததொன்றோ என்பதனாலே அதை உராதோ என்று அழுத்தம் கொடுத்து சொல்லுகிறார். அலர் மொழியை பெறாததொன்றனை பெற்றார் போன்ற தன்மை உடையதாக அமைதி அடையல் வேண்டும் என்பதை பெறாது என்று அளவுடையாலே சொல்லுகின்றார். அதை அந்த அந்த கருத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிற போது அந்த இடங்களில் எல்லாம் அளவடையை பயன்படுத்துவார் திருவள்ளுவர். தலைவன் தலைவியின் களவொழுக்கம் பற்றி அலர் எழ எழ தலைவன் தலைவி திருமணம் விரைவில் நிகழும். இதனால் களவு வாழ்க்கை கற்பாக மாறுவதற்கு உதவும். அலர் பெறத்தகுந்ததே என மகிழ்கின்றனர் காதலர்கள். அதான் அந்த 3வது பாட்டு, 3வது குறள். உராதோ ஊரறிந்த கவ்வை அதனை பெறாது பெற்ற நினைத்து. குறள் எண் 4. கவ்வையால் கவ்விது காமம் அது இன்றையல் தவ்வெண்ணும் தன்னை இழந்து. கவ்வையால் கவ்விது காமம் அது இன்றையல் தவ்வெண்ணும் தன்னை இழந்து. காமம் என்பது மகளிர் பேசும் அலர்மொழியால் முகிழ்க்கிறது. அலர்மொழி எழாதேனில் அக்காமம் தன் இயல்பினை இழந்து மெலியும். அலர்மொழி எழாதேனில் அக்காமம் தன் இயல்பினை இழந்து மெலியும். கவ்வை என்ற சொல் கவ்வை கவ்வைன்னு கவ் அவ் போட்டிருக்கோம். கா இக்கு கூட்டல் அவ் கவ் இங்கே க இவ்வை என்று மாறும் என்பது தொல்காப்பியர் சொல்கிறார். அவர் காலத்திலே அ கூட்டல் உ அவ் என்ற கூட்டெழுத்தாயிற்று. இது தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் 55வது நூற்பா. மெய்வரன் என்ற விதப்பு கிளவியால் தொல்காப்பியம் 56. அகரத்தின் பின்னர் உகரமே அன்றி வகர புள்ளியும் அவுகாரம் போல வரும் என்று கொள்க. இப்படியும் எழுதலாம் என்று நமக்கு சுதந்திரம் கொடுக்கிறார் தொல்காப்பியர். கவ்வை கவ் என்று ஒரு எழுத்தாகவும் போடலாம், கானா இவ்வண்ணா என்று 2 எழுத்தாகவும் போடலாம் என்று 56, 57வது நூற்பாவிலே சொல்லுகிறார். கவ்வை அவ்வை என்று வரும் என்று நச்சினார்க்கினியர் சொல்லுகிறார். நச்சினார்க்கினியர் அவ்வை என்பதை ஆனா இவ்வண்ணா போடலாம் என்று சொல்லுகிறார். ஆனா இது அவருடைய கருத்தாகத்தான் நாம் கொள்ள வேண்டும். அவர் பெரிய அறிஞர். நச்சினார்க்கினியர் மாபெரும் அறிஞர் என்றாலும் கூட ஒரு கருத்ததிலே இருக்கிறது. புள்ளி எழுத்து என்று வருகிற போது அந்த மெய்யெழுத்துகள் 18ஐத்தான் சொல்ல முடியும். இங்கே ஆனா இவ்வண்ணா என்று அவ்வை குறைத்தால் ஒரு உயிரெழுத்து போய்விடும். நமக்கு ஐயும் அவ்வும் இருக்கின்றன அல்லவா? அதை ஐ என்பதை ஆனா இயன்னா என்றும் அவ் என்பதை ஆனா இவ்வண்ணா என்றும் போட்டால் நமக்கு 2 உயிரெழுத்துக்கள் போய்விடும். 2 உயிரெழுத்து மிக இன்றியமையாது என்பதனாலே அதை மாற்றக்கூடாது என்பது நம் கருத்து. இது நச்சினார்க்கினியர் சொல்வதனாலே அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருத்தல்ல, அது அவருடைய கருத்து. இது 70வது நூற்பாவிலே அவர் இந்த விளக்கத்தை சொல்லுகிறார். திருக்குறளில் பயின்றுள்ளமை போன்றைய சங்கப்பாக்களிலும் கவ்வை கவ்வை என்ற வடிவங்கள் காணப்படுகின்றன. எந்தெந்த இலக்கியங்களில் என்று சொன்னால், வெவ்வாய் பெண்டிர் கவ்வை தூற்றினும் என்று அகம் 56லும் 50லும், ஆனா கவ்வை மலைந்த யானை என்று நற்றினை 107லும், கவ்வையில் நல் அனங்குற்ற ஊர் என்று அகநானூறு 20வது பாடலிலும், வெவ்வாய் பெண்டிர் கவ்வை தூட்ட என்று நற்றினை 133வது பாடலிலும் இதற்கு ஆதாரங்கள் உள்ளன, எடுத்துக்காட்டுகள் உள்ளன. களவொழுக்கம் மேற்கொண்ட காதலர் இடையீடுகளால் பிரிந்து ஆற்றாமையில் ஆழ்ந்திருக்கின்றனர். ஊர் அலர் தூற்றுகின்றது. ஆனால் தலைவனோ தலைவியோ ஊராரின் பழி சொல்லுக்கு அஞ்சவில்லை. அவர்கள் அவங்களுடைய காதலில் நிலையாக இருக்கிறார்கள். அவர் இல்லை என்றால் காதல் என்பது அதன் இயல்பை இழந்து இன்பமற்றதாகிவிடும். அலர் இல்லை என்றால் காதல் என்பது அதன் இயல்பை இழந்து இன்பமற்றதாகிவிடும் என்கிறான் தலைவன். அப்ப அலர் முக்கியம். அவர்கள் பழி சொல்லுகிறார்களே என்று யாரும்
பிறர் வருத்தப்படக்கூடாது. அவர்களே வருத்தப்படவில்லை, பிறர் வருத்தப்பட்டு என்ன? அதனால் ஒன்றுமில்லை. மீண்டும் கவ்வையால் கவ்விது காமம், அது இன்றைய தவ்வெண்ணும் தன்மை இழந்து. 5ஆம் குறள். களித்தொரும் கல்லுண்டல் வேற்றற்றால் காமம் வெளிப்படுந்தோறும் இனிது. இங்க கல்லுண்ணலை சொல்லுகிறார் பாருங்க. கல்லுண்ணல் அங்க பார்த்தோம்ல, பொருட்பால்ல கூடவே கூடாதுன்னார். இங்கேயும் கூடாதுன்னு தான் சொல்ல போறார். களித்தொரும் கல்லுண்டல் வேற்றற்றால் காமம் வெளிப்படும் தோறும் இனிது. கல்லுண்டு மகிழ மகிழ அக்கல்லுண்ணலையே பின்னும் விரும்பி மகிழுமாறு போல காமமும் அலராக எழ எழ களிப்பூட்டுவதாக உள்ளது. எங்க சார் இருக்குதுங்க அப்படின்னா, கல்லுண்டு மகிழ்தல் என்பது அவர் கருத்தன்று. கல்லுண்டவன் கல்லினாலே மகிழ்ச்சி இருக்கிறது என்று நினைப்பதை போன்றது. அப்படி மகிழ்வதை போன்றது இந்த இந்த அலர் எழுதல். இவர்களுடைய காதல் பற்றி எழ எழ இவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. அங்கே போதை உண்டாகும், இங்கேயும் போதை உண்டாகும். அந்த போதை பிழையானது, இந்த போதை நன்மையானது என்பதை நாம் பகுத்து பார்க்க வேண்டும். வேறுபாட்டு உணர்வுடன் பகிர்த்து பார்க்க வேண்டும். அங்கே தீது என்று சொன்னவர் இங்கே நல்லது என்று சொல்வாரா? அப்படி அன்று. இதை ஒரு எடுத்துக்காட்டுக்காக, அந்த கல்லுண்டவன் எப்படி அது இனிது இனிது என்று இன்னொரு மொந்தை போடு என்று சொல்லுகிறானோ, இப்பெல்லாம் பாட்டில், அப்ப மொந்தை, இன்னொரு மொந்தை போடு என்று அவன் கல்லுண்டு மகிழ்தலேயே மிகவும் இன்பமடைகிறானோ, அதை போல இந்த அலர் எழ எழ இவனுக்கு இந்த காதல் போதை மிகுகிறது என்பதை சொல்வதற்காக சொல்லுகிறார். களித்தொரும் கல்லுண்டல் வேற்றற்றால் வெளிப்படும் தோறும் இனிது என்பது 5ஆம் குறள். காமம் வெளிப்படுதல் காதலர்களால் அன்று, பெண்டிர் பேசும் அலர்மொழியால் தான். அவர்கள் அலர் பேச பேச காதலர் கேட்டு கேட்டு இன்புறுவர். நம்மை பற்றி பேசுகிறார்கள். நம்முடைய காதல் உறுதியானது, நாம் வெற்றி பெற்று காட்ட வேண்டும் என்கிற இன்பம் அவர்களுக்கு வருகிறது. களிக்கும் தோறும் கல்லுண்டலை விரும்புதல் போல காமமானது அலர் எழுந்தோறும் இன்பமாம். காம போகத்தை கல்லின் போகத்தோடு ஒப்ப வைத்து இதில் உணர்த்தி இருக்கும் அழகை பாருங்கள். களிப்பு ஏற ஏற கல்லுண்டலில் விருப்பம் ஏறுதல் போல் பழிப்புரை பரவ பரவ காமம் கழிவேறின்பமாம் என்பது கருத்து. இதை 1106வது குறளிலேயும் பார்த்தோம். உருதூறு உயிரளிப்ப தீண்டலால் பேதைக்கு அமிழ்சென் என்றனதோல் உருதொரு உயிர் தளிர்ப்ப தீண்டலால் பேதைக்கு அமிழ்தன என்றன தூள் என்று பார்த்தோம். மீண்டும் குறள், 5ஆம் குறள். களித்தொரும் கல்லுண்டல் வேற்றற்றால் காமம் வெளிப்படுந்தோறும் இனிது.